ஹே ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும், நிறைய டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல, எனக்கு வேலை சரியாக கிடைக்கல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க முடியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்டில் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இப்போது நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு நடுவில் உங்கள் வாழ்க்கையில் இப்போது ரீசெண்டாக வெளியவே வர முடியாத ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டீங்களா? அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் பண்ணி பிரிஞ்சு போகிறது, மேரேஜ் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்களா? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஸ்டோரியை ஒரே ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். நிறைய பேர் லேடிஸ், ஜென்ஸாக இருக்கட்டும் கூட, லேடிஸாக இருக்கட்டும் கூட, பொண்ணுங்களாம் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ரொம்பவே பிரமிக்கத்தக்க அளவுக்கு இருக்குது. ஆனால் அது யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் சேனலில் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ உங்களோட பயம், நர்வஸ், அந்த வெக்கம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஸ்டோரியை போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்டோரி உங்களுக்கு மட்டும் இன்ஸ்பயராக ஒரு மோட்டிவேட்டாக நம்பிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக நம்பிக்கை கொடுக்கறதாகவும் இருக்கும். சரி, கான்செப்டுக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க, என்னால் வெளியவே வர முடியல, அதை பற்றி எப்படி நான் பண்ணுறது? எக்ஸாம்பிளுக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு, அவங்க எனக்கு வேணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க பண்ண கஷ்டங்கள், அந்த பண்ண சோகம், அழுகை இதெல்லாம் தான் வருது. அதில் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம நிறைய மெத்தடு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம், சரிங்களா? நாம் அதை பண்ண சொல்லலை. இப்போ ஜென்ரலாக நம்ம மட்டும் பேச போகிறோம், சரியா? இது ஒரு ஜென்ரல் டாக்கு தான். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஓரமாக. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை நடக்கும்போது நம்மளோட மனம் அதை பற்றி தான் யோசிக்கும், பேசும், மற்றவங்க கிட்ட பேசி புலம்பும், ஆறுதல் தேடும். அந்த மாதிரி யாராவது நமக்கு சாதகமாக பேசுகிறாங்களா, இந்த மாதிரியெல்லாம் தோணும். அதுதான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நிறைய நாள் அதை பற்றி பேசிட்டே இருக்கும் போது அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஓகேவா? இது தப்பு கிடையாது. பட் நம்ம பேசிக்காகவே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்குது அப்படின்னா, இல்லை கஷ்டம் பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா, இமிடியட்டாக அந்த மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் இந்த இதுக்கு மாறினதே இல்லையா? ஒரு சோகமான வருத்தமான ஒரு விஷயத்துக்கு மாறினதே இல்லையா? உங்களோட மோட் ஸ்விங் டக்குன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இன்னொரு மைண்ட் செட்டுக்கு மாறுறது, சந்தோஷத்துல இருந்து கவலைக்கு மாறினதே இல்லையா? கண்டிப்பாக மாறி இருப்பீங்க. அது உண்மை அப்படின்னா நீங்கள் கவலையிலிருந்து கண்டிப்பாக சந்தோஷமான மனநிலைக்கு மாற முடியும். இது பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது தான். இப்போது யாராவது நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்ம சமாதானப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம அழுகாமல் கண்ணை தொடச்சிட்டு சரி அப்படின்னா சிரிச்சுட்டு டக்குன்னு அதை மறந்துட்டு போவோம், கண்டிப்பாக இல்லையா? ஸோ அது பண்ண முடியாமல் சில பேர் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு சோகமான விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா இமிடியட்டாக அந்த சந்தோஷத்தை மறந்து நம்ம சோகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறோம்.
அப்படி வர்றது உண்மை அப்படின்னா கண்டிப்பா ஒரு மனநிலையிலிருந்து இன்னொரு மனநிலைக்கு உங்களால மாற முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்துட்டு நீங்க வந்து எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, என்னால முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களால ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்ல இருந்து பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு ஈஸியா மாற முடியும். ஓகேவா? இதுக்கு வந்து எந்த மெத்தட்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வோட இருந்தா போதும். ஓகே, நமக்கு இது நடந்துருச்சு. பரவாயில்ல. அடுத்தது என்ன பண்ணலாம்? அப்படின்னு மட்டும் யோசிங்க. உங்க மைண்ட் செட் இன்ஸ்டன்ட்டா மாறத நீங்க பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனல்ல நிறைய இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்பப்போ மோட்டிவேட்டா இருக்கும், மோட்டிவேட் வீடியோஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கும். ஸோ பணம் எப்படி சம்பாதிக்கிறது, அதோட மைண்ட் செட்டை எப்படி மாத்திக்கிறது, பணத்தோட நிலை என்ன, இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நிறைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், சொல்யூஷன் சொல்லியிருக்கோம், சக்சஸ் ஸ்டோரி நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க அதை போய் பாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டவுனா இருக்கும் மைண்ட் செட், அப்பெல்லாம் வந்து அந்த சக்சஸ் ஸ்டோரி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம் உங்க டவுட்டை. அப்புறமா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதில் ஷேர் பண்ணலாம். வணக்கம்.